FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சமணிச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு ஓ பன்னீர்செல்வம் இந்த வாரத்தில் மறுபடியும் ஆக்டிவாக மீட்டிங் போட்டு நான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மதுரையில் மாநாடு போட போகிறேன் என்னோட அணி சார்பா அப்படின்ற சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக ஒரு தனி கட்சி தொடங்குவாரா இல்லையா அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் விஜயே பாராட்டியிருக்காரு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க ஓபிஎஸ் விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எப்போ நடக்குது நீங்கள் தான் சொன்னீங்களா இல்லையா சொல்லி கொடுத்தீங்களான்னு தெரியல ஓபிஎஸ்க்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஓபிஎஸ் இந்த ஸ்டாண்ட் எப்படி? ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மேட்ரை நம்ம இது பேசிட்டு வருவோம். நம்ம மோடிக்கு பிஎம்ஓக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரெஸ்டோரிங் டுயல் லீடர்ஷிப் இன் ஏடிஎம்கே அண்ட் ஆஃபரிங் a 50-50 power sharing arrangement between EPS and OPS would strengthen the NDA. The ongoing election commission case must be leveraged strategically. ஓகே, ஒரு பொதுச்செயலாளர் செல்லாதில்லை, அதை பயன்படுத்திக்கணும்னு நம்ம சொல்றோம். சொல்லிக்கிட்டு இன்னொரு கருத்தை நம்ம சொல்றோம். இபிஎஸ் ஓபிஎஸ் 1% ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு. ஆனா அவரால் 13% ஓட்டை இபிஎஸ் லாஸ் ஆயிட்டாரு. நோட்டாவுக்கு கீழே ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது போன நாம் தமிழர் சீமான் தன்னோட ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை விளவங்கோட்டில் 4வது தள்ளிட்டாரு. பார்ட்டி ஸ்ட்ரக்சர் சீமானுக்கு கிடையாது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம புதுச்சேரியில 4வது தள்ளிட்டாரு. திருநெல்வேலியிலையும் ராமநாதபுரத்திலையும் கூட்டணி இருந்தும் எடப்பாடி சீமான்ட்ட திணறிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் 13% வாக்கு ஓபிஎஸ் ஆல கீழே போனதுதான். அதனால என்டிஏக்கு எது நல்லதுன்னா, இரட்டை தலைமை பொதுத்தள கட்சி தன்மை வந்துடும், ஒற்றை தலைமை வன்னியர் கட்சி வெள்ளாள கவுண்டர் கட்சிங்கிற தன்மை வந்துடும். அதனால அந்த வழக்க ஸ்ட்ராட்டஜிக்கலா லிவரேஜா வச்சு இரட்டை தலைமை கொண்டு வரணுங்கிற ஒரு கருத்தை நாமளே மோடி நன்மைக்காக நாம ஆர்கியூ பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள பாசிபிலிட்டி ரிமோட் தான். நம்ம ஃபுல் ஏரியா விஷயங்களை சொல்லலை, ஆனா பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வாரத்துல கேச முடியும்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் பாடி நாங்க அந்த சரியான தருணத்துல எடுப்போம்னு தேர்தல் ஆணையம் இருக்கிறாங்க. இது ஒரு இது. அடுத்தால தென் மாவட்டத்துல அவரு தொண்டர்கள் மாநாடுன்னு ஒண்ணு பண்றாரு. அதுல அவரு இபிஎஸ் ஏடிஎம்கேயும் அவர் ஆப்ஷனை அவரு க்ளோஸ் பண்ணல. இபிஎஸ்க்கு இவரால பிரச்சனைகள் இருக்குது. சேர்த்து தோத்து போனா நாளைக்கு முக்குளத்தோர் கம்யூனிட்டி வைப்ரண்ட் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி எடப்பாடி தூக்கி போட்டுட்டு அவங்க உட்கார்ந்துருவாங்க. அதுதான் அவர் பயப்படுறாரு. ஓபிஎஸ்க்கு பயப்படுறதோட வைப்ரண்ட் முக்குளத்தோர் கம்யூனிட்டிக்கு பயப்படுறாரு இபிஎஸ். நம்ம சேர்ந்துக்கிட்டு இப்ப ஜெயிப்பேன்னு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் நான் தான் ஜெயிப்பேன், பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுவேன், நாங்க தான் அப்படிதான் சொன்னாரு. அதே மாதிரிதான் சொல்லிட்டு திரிவாரி இப்போ. ஆனா உள்ளுக்குள்ள தெரியும் தோத்துட்டா கட்சியும் காலி பண்ணி விட்டு ஓபிஎஸ் அந்த இடத்துல தூக்கி வச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால ஓபிஎஸ் சேர்க்கறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அலர்ட்டா இருக்கிறாரு. தனக்கு மேல இருந்த தினகரன், சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் 3 வரையும் சேர்க்கறதுல அவர் விரும்ப மாட்டார். வைத்திலிங்கத்தை சேர்த்துக்குவார். அவர் சபார்டினேட்டா இருந்தவர் தான், அல்லது அவருக்கு கீழே இருந்த மாதிரி தான் அவர் பார்ப்பாரு. ஓபிஎஸ் சேர்த்தா தனக்கு மேல இருந்தவர் இன்னொரு தோல்வி கடந்தா ஓபிஎஸ் தான் பொதுத்தள தலைவர், உங்களை வச்சு தோத்தாச்சு 2 தடவை, என்னமோ ஓபிஎஸ் தான் சிஎம் கேண்டிடேட்னு ஓபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எடப்பாடியும் அதுல தெளிவா தான் இருக்காரு. அவங்கவுங்க பர்சனல் பொலிட்டிக்ஸை தான் தெளிவா பண்ணுவாங்க. எடப்பாடி அதை தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இந்த இடத்துக்குள்ள விஜய் ஆப்ஷனை ஓபிஎஸ் ஓபன் பண்றதும் ஒரு ஸ்ரூடு மூவ் தான். விஜய் ஆப்ஷனை 2 பேர் ஓபன் பண்ணியிருக்காங்க. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தான். அவருக்கு ஆப்ஷனை 2 பேர் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒன்னு அன்புமணி. இதுல அன்புமணி மேட்டர் தான் ரொம்ப இந்த விஜய் அலையன்ஸ் மேட்டர்ல அன்புமணி மேட்டர் தான் வெரி வைட்டல் எடப்பாடி பழனிசாமிக்கு. அன்புமணிய எடப்பாடி பழனிசாமி வின்ஓவர் பண்ணிட்டாருன்னா, பிஎம்கே தன் சைடு எடுத்துட்டாருன்னா, விக்கிரவாண்டியில 2வது வந்த கட்சியை தன் சைடு எடுத்துட்டாருன்னா போலரைசேஷன் வட தமிழகத்துல வந்துடும். ஸ்டாலின் பின்னாடி நான் வன்னியர், கொஞ்சம் வன்னியர் ஸ்டாலினுக்கு வருவாங்க. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், நிறைய துரைமுருகன், அந்த ப்ரோ வன்னியரும் பண்ணிக்கிட்டு அந்த பறையர்களை கம்ப்ளீட்டா கன்சால்டேட் பண்ணிடுவாரு. கிறிஸ்டின் முஸ்லீமை கன்சால்டேட் பண்ணிடுவாரு. நாயுடு ரெட்டி இவங்கெல்லாம் மெஜாரிட்டி எடுத்துருவாரு. ஸோ அவரு விக்கிரவாண்டி இதுபடி வட தமிழகத்துல 50% ஸ்டாலின் தாண்டிடுவார். இவங்க சொல்ற மாதிரி திமுக அண்ணா திமுக எதிர்பார்ச்சி எல்லாம் இல்லை. இது ஏசி ரூம்ல இருந்துகிட்டு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பேசக்கூடிய, களம் தெரியாத, விவரம் தெரியாத, ஃபேக்ட் சர்வே பண்ணக்கூடியவங்களுக்குள்ள பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் அங்க இருக்கிறது இந்த அரசியல் தாங்கிறத விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்.
உங்களுக்கு தெரியும் 55% மேல திமுக அணி வரும், 25% மேல டாக்டர் ஐயா வருவாரு. சீமான் நானும் என் தம்பி விஜயன் ஜாந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமாங்கிறதுக்கெல்லாம் எஃபர்ட் இருக்காது நான் சொன்னேன். அதை நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ இந்த போலரைஸ்டு களத்துக்குள்ள எடப்பாடிய களத்துக்குள்ள வரவிடாம பண்றது அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும். இப்போ அந்த தரப்பு எடப்பாடி கூட நின்றுச்சுன்னா விஜய் என்டர் பண்ணவே முடியாது. வட தமிழகத்துல அலைக்கு பயந்தவன் கடல்ல குளிக்க முடியாது. எப்படி விக்கிரவாண்டிக்குள்ள என்டர் பண்ண முடியாம கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரோ அதே போலரைசேஷன் அன்புமணியை எடப்பாடி தூக்கிட்டாருன்னா வடக்க வந்துடும், விஜய்க்கு என்டர் பண்ண முடியாது. அதே வேளையில அன்புமணி இப்போ அண்ணாமலை நினைக்கிறார் இல்லையா, சீமான் தான் மாற்று, கட்டாமுடானே அரசியல் பண்ணா மக்கள் ஆதரிப்பாங்க, மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு கொடுக்கும், இன்னும் மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க, சீமான் தான் மாற்றுன்னு அவருக்கு விஜய் மேல நம்பிக்கை இல்லை. அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, அதாவது சீமானை காட்டி பிஎம்ஓ சப்போர்ட்டோட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு இல்லையா. அந்த ஒரு தன்மைக்கு ஏற்ப விஜயும் அண்ணாமலை எந்த காலம் கொண்டு எடப்பாடி மேல வந்துடக்கூடாது, எடப்பாடி அழிஞ்சாதான் நாம சிஎம் ஆக முடியும்னு அண்ணாமலை கணக்கு போடுறாருல்ல, சரியான கணக்கு தான். எப்படி எடப்பாடி அண்ணாமலை அழிச்சாதான் தனக்கும் தன் வாரிசுகளுக்கும் நாளைக்கு அரசியல்னு நினைக்கிறார் இல்லையா, அதே கணக்க அண்ணாமலை போடுறதும் தப்பு இல்லை. இப்படித்தான் நம்மளும் தாளிங்க நாடார் நினைவிடத்தை பெருசா கொண்டு வராதவங்க மேல எவ்வளவு கோபத்தை காட்டிட்டு அரசியத்தை நியாயமான கோபத்தையும் காட்டிட்டு இருக்கோம். இப்படித்தான் அரசியல் இருக்கும். எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் கிராக் டவுன்னு அம்பேத்கர் சொன்னதும் இந்த வகைக்குள்ளதான். அதே புள்ளிக்குள்ள தான் முதலமைச்சர் ஆகணும்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற அதே புள்ளிக்குள்ள ஃபியூச்சர்ல தான் முதலமைச்சர் ஆகணும்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 5% எடுத்த அன்புமணி கிறிஸ்டல் கிளியரா விஜயை முன்னிறுத்தி நம்ம நின்றுட்டாருன்னா வட தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைமை மோசமாயிடும். எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில களத்தை விட்டு ஓடுனதோட அறுவடைய பின்னடைவை சந்திச்சிருவாரு. அதே அரசியல் எப்படி இன்னைக்கு உருவாகி வந்து நிற்குதுன்னா, ஒரு களத்தை விட்டு ஓடின அரசியலும் களத்துல வேடிக்கை பார்த்த அரசியலும் பாமக யார் கூட இருக்கோ அவங்க தான் வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி வச்சுச்சு. அதுல அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. இதுதான் விஜய்க்கு ஓபன் பண்ணப்பட்ட ஆப்ஷன்லேயே பெரிய ஆப்ஷன். ஓபிஎஸ் ஸ்டேச்சர் உள்ள ஒரு சிஎம்ஆ இருந்தவர், 8 தலைமையா இருந்தவர், அவரும் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறார். இந்த ரெண்டும் எடப்பாடிக்கு கூட்டணி அரசியல்ல பெரிய செக். இந்த ரெண்டும் பெரிய செக். இதுல என்ன பெரிய யூட்டர்ன் என்ன ஆகும்னா, இவங்களை காட்டி விஜய் எடப்பாடிட்ட பேரம் பேசிட்டு போயிடக்கூடாது, அரசியல் என்ன நடக்குன்னு தெரிய முடியாது. அதனாலதான் 8 மாசத்துக்குள்ள என்னென்னலாமோ நடக்குன்னு இவரு ஓபிஎஸ் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இல்ல என்ன வந்து அன்புமணி விஷயத்தை சொல்லும் போது அன்புமணி கிட்ட கட்சி இப்போ இருக்காருன்னே தெரியல. ராமதாஸ் ஒரு சரி டெசிஷன் எடுத்து அவர் திமுக பின்னாடியும் சீமான் பின்னாடி போயிட்டு இருக்காரு. அவரு சீமான் பின்னாடி ராமதாஸ் போறதுக்குள்ள ரேகளை காட்டினாரு. எனக்கு தெரிஞ்ச வர பர்சனலா அந்த கூட்டணிக்கு சீமான் ஐயாவை பற்றி நான் பொழுது பேசுறேன். ஐயா சீமான் டிசிஷன் போல சீமான் கூட்டணிக்கு அவர் விரும்பினார், ராமதாஸ் அதான் சொல்றாரு. திமுக கூட்டணிக்கு விரும்புறாரு. ரெண்டு ஆப்ஷன். அப்ப அவர் எடுக்கிற ஆப்ஷன்ல அது பாமக எப்படி செட்டில் ஆகுதுன்றது நம்ம தேர்தல் உண்மை நான் மறுக்க வரல. அடையாளம் ராமதாஸ் தான் அந்த இதுக்கு. அன்புமணி அவரு ஸ்டாலின் சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஆன்டி ஸ்டாலின் பண்ணார். அந்த ஆன்டி ஸ்டாலினும் 10.5 தான் அன்புமணிக்கான ஒரு இதாட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா விழுப்புரம் இங்க எல்லா இடங்கள்லையும் வந்து 10.5 மையமா வச்சுதான் அன்புமணி இப்ப களமாடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இது வன்னியர் சென்டிமெண்ட். அதிமுக கூட்டத்திலே வன்னியர்கள் தான் மெஜாரிட்டி வந்ததுனால 10.55 எடப்பாடியை நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் அன்புமணி 10.5 பற்றி கேட்கறது அவர் உரிமை, அவர் ஜாதி நன்மைக்கு அவர் நிற்கிறாரு. நான் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற ஜாதி நன்மைகளுக்காக நான் நிற்கிறதுனால ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தாம சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது தப்பு, அநீதி. வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர்களுக்கு அநீதிங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். யார் நிலைப்பாட்டில் என்னைக்குமே நான் வந்து தெளிவா இருப்பேன். ஏன்னா நம்ம நியாயம் இன்னும் பட்டுதுன்னா அது யார் நமக்கு எதிராக இருந்தாலும் அதை நம்ம வெளிப்படையா பேசக்கூடியவங்க தான். ஏன் ஸ்டாலின் அதை என்டால்ஸ் பண்ணது கூட தவறான இதுங்கிறது தான் என்னோட பார்வை. சரி, ஓகே. இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து மதுரையில மாநாடு போடுறேன்றாரு. ஓகே, அவர் வந்து இன்னும் எடப்பாடியின் சுற்றுப்பயணம். அதே வேளையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி
கூடுதலா இருந்தா வன்னியர் கூடுதல் கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ வன்னியர் அரசியலுக்கு நான் வரேன். அது முன்னாடி முக்குளத்தோர் அரசியல் பேசிடலாம். இப்போ இவர் மதுரையில 4ஆம் தேதி மாநாடு கூட்டுறோம்னு சொல்றாரு. இன்னும் எடப்பாடியா இருந்த இந்த சுற்றுப்பயணம் வந்து தென் மாவட்டங்களுக்கு போல, அவரு கொங்குலையும் வட மாவட்டம் சுத்திட்டு இருக்காரு. அப்போ எடப்பாடி அங்க வருவதற்கு முன்னாடியே அந்த முக்குளத்தோருக்கு எடப்பாடி மீது எதிர்ப்பு இன்னும் ஷார்பன் பண்ற பன்னீர்செல்வம். முக்குளத்தோருக்கு எடப்பாடி மேல எதிர்ப்பு இருக்கு. அதாவது அது இருக்கு, தெரிய ரிசல்ட்ல 24 ரிசல்ட்ல தெரியுது. பட் இது அது இன்னும் ஷார்பன் பண்றாரா? அதை ஷார்பன் பண்ணி தானே அவரு பொலிட்டிக்கல் சர்வேவெல்லாம் அவருக்கு உயர்வையும் அதை எடுக்க முடியும். அவர் ஷார்பன் பண்ணி தானே அவருக்கு உயர்வையும் அவருக்கு பொலிட்டிக்கல் அப்லிப்மெண்ட்டையும் அவர் என்கரேஜ் பண்ண முடியும். அதைத்தான் செய்யறாரு. அவரு தான் ஒரு பெரிய சக்தின்னு காட்டுறதுக்கு, தனக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்கு அவர் செய்யறாரு. கலைஞர் 5-6 MP சீட்டு நின்றுக்கணும். பட் ஒரு சீட்டு தான் நின்னாரு. பட் அவரால் 13% ஓட்டு டேமேஜ் ஆயிடுச்சு எடப்பாடிக்கு. அவர் நிக்காத சீட் எல்லாத்தையுமே பாஜக அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் நீங்க உண்மைதான். நான் மறுக்க வரலையே. நான் உண்மைதான். அண்ணாமலையும் அதை புரிஞ்சுக்கிட்டு தானே 2024 அதிமுக பன்னீர் தினகரன் கையில வந்துடும் சொல்லி தானே முக்குளத்தோர் ஆஸ்பிரேஷன்ஸை ஏற்றி விட்டு தானே அந்த ஓட்டை எடுத்தாருங்கிறதும் மறுக்க முடியாத. மதுரையில் என்ன உண்டு, கொஞ்சம் சௌராஷ்டிரா ஓட்டை தவிர பாஜகவுக்கு என்ன உண்டு? 2வது இடம் மதுரை வந்துட்டுன்னா ஓபிஎஸ் நீக்கினது தானே ஒரு காரணம். ராஜ்சந்தியன் எடுத்த ஓட்டுக்கும் இப்போ எடுத்த ஓட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. மனோஜ் பாண்டியன் எடுத்த ஓட்டுக்கும் திருநெல்வேலி இப்போ எடுத்த ஓட்டுக்கும் வித்தியாசம்னா, நயினார் செல்வாக்குள்ள தலைவர் தான். அவரு நல்ல தன்மை உள்ளவர், எல்லாத்துக்கிட்டையும் அன்பை அரவணைச்சு பழகக்கூடிய ஒரு தலைவர் தான். சாஃப்ட் நேச்சர் தான். எங்க ஒரு டென்னிஸ் மாதிரி தான். அது எதிர்ப்பெல்லாம் அவருக்கு இல்லாத சூழல் தான். பட் முக்குளத்தோர் ஓட்டு பெரிய அளவு வர்றதுக்கு காரணம் ஓபிஎஸ் நீக்கினது ஒரு முக்கிய காரணம் தானே. அந்த ஓபிஎஸ் உள்ள அநீதி தானே அந்த ஓட்டு வருது. ஏன் ஸ்ரீவைகுண்டத்துல சைக்கிள் சின்னத்துக்கே முக்குளத்தோர் ஓட்டு மரவர் ஓட்டு வந்திருக்க? சரி, ஓகே. பட் ஓபிஎஸும் தினகரனோட பிரச்சாரமும் அதுக்கு பெரிய உதவி. ஓகே, தினகரன் ப்ரூவ்டு தானே. 5.5 2 தொகுதி நின்னாரு. அவரை குக்கர்ல ரெட்டலையும் உதயசூரியனையும் வீழ்த்தினவர். அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கல. அந்த சைடு ஓபிஎஸ் இங்க இருக்கும் போதே முக்குளத்தோர் தினகரனுக்கு போட்டாங்க ஸ்ரீவைகுண்டத்துலங்கிறதும் நமக்கு தெரிஞ்சதானே. இவர் கள்ளர் மறவர்கள் போட்டாங்கிறதும் எவிடன்ஸ் தானே. நம்ம பூத்தை வச்சு யதார்த்தத்தை வச்சு பேசுறோம். பொய்ய சொல்லி அவனும் நிற்க முடியாது. ஏன்னா களத்துல இருக்கவனுக்கு தெரியும். ரவீந்திரன் துரைசாமி ஸ்பான்டேனியஸா சொல்றது உண்மையா பொய்யா, அவன் பொய் சொல்றானா இல்லையாங்கிறது களத்தில் உள்ள எல்லா சமூக மக்களுக்கும் தெரியும். இல்ல, இப்ப தினகரன் விஷயம் பண்ணும்போது தினகரன் வந்து தான் இன்னும் என்டிஏல தான் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவரு. ஆனால் எடப்பாடி அவர் என்டிஏ அலையாட்டு எங்கேயும் வந்துச்சு, எங்கேயுமே இது வரைக்கும் என்டெயின் பண்ணல. பிரச்சாரத்துக்கும் எங்கேயுமே கூப்பிடுது தினகரன் அழைப்பு இல்லை. பிரச்சாரம் ஸ்டார்டிங் மீட்டிங் மற்ற என்டிஏ லீடர்ஸ் கூப்பிடுவோம், தினகரன் கூப்பிடுறேன். சரி, தினகரனை வந்து என்டிஏவில் எடப்பாடி வைத்து வர மாட்டாரா? நம்ம இதெல்லாம் ஃபார் பட்ஜெட்டா போக வேண்டாம். இப்போ அண்ணாமலை இல்ல 6 months அண்ணாமலை அரசியல் தான் மெயின். இல்ல சார், அண்ணாமலை அரசியலுக்கு பிறகுதான் அடுத்தது. அண்ணாமலை சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட போர் போட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சார். இந்த 4 பேர் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர் இல்ல சார். இப்போ வந்து தினகரன் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். இன்றளவும் முக்குளத்தோர் யூத்துக்கு தினகரன் மீது ஒரு தனி ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவர் வந்து இது நான் என்டிஏல இருக்கேன். அப்போ எடப்பாடி கூட்டணி வரும்போது தினகரன் எதிர்ப்பு தெரிவிக்கல, என்டிஏக்குள்ள வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்ப அந்த தினகரனை வந்து என்டிஏவில் வைத்திருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிஜேபி அந்த பாயிண்ட் ஸ்ட்ராங்கா. இப்ப தினகரனும் என்டிஏல தான் இருப்பாரு, பிஜேபி ஸ்ட்ராங்கா வைப்பாங்களா? இவர் எடப்பாடி எப்படி டிசைட் பண்ணுவாரு? தினகரன் பவர்ஃபுல் தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலினை ஃபைட் பண்ணதுக்கு ஒரு தேவையான சக்தி. அவருக்குன்னு ஒரு ஹீரோயிசமும் அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கும் ஒரு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடிய ஒரு முக்குளத்தோர்ங்கிற லெவல்லையும் அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்குங்கிறத நம்ம மறுத்துட்டு பேசாண்டாம். நான் சில இது என்ன சொல்றேன்னா, ஓபிஎஸ் அவர் இருக்கும்போது 33 வந்தது, 13 போயிட்டு இருக்கும்போது ரியாலிட்டி அதை ஓபிஎஸோட இதாட்டு நம்ம அதை கொடுக்கணுங்கிறதுக்காக அவரால் வந்த டேமேஜ்னு ஓபிஎஸ் நான் சொல்றேன். அதுல சரிதான் அது. ஆனா தினகரன் ஆர்கே நகர்ல ஜெயித்தவர், ஓபிஎஸ் அங்க இருக்கும் போதே 5.5% எடுத்தவர், அதுக்கப்புறம் 2.5% எடுத்தவர், 2.5% எடுத்த பிறகு உள்ளாட்சி தேர்தலில் சீமானோட பெரிய வெற்றிகளை பெற்றவர். உள்ளாட்சி தேர்தலில் சீமானோட பெரிய வெற்றிகளை பெற்றவர். இங்கதான் சீமானுக்கு லீடர்ஷிப் மெரிட் இருக்கு பார்ட்டியை தாண்டி. அப்போ இவருக்கு அமைப்பு ரீதியா சமூகம் அவர் கூட இருந்தனாலதான் உள்ளாட்சி தேர்தலில் சீமானோட டிடிவி தினகரன் வந்து பெரிய வெற்றிகளை பெற முடிஞ்சுங்கிறது 100% உண்மையான ஒரு விஷயம். இப்போ அவர் வந்து பெரும்பலத்தோட திமுகவோட பேருங்கிற ஒரு சூழ்நிலையில தினகரனுக்கு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவமானதுதான். ஆனா எடப்பாடி
ஸ்டாலினை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு அரசியல் பண்றாரா, கட்சியை தான் கைப்பற்றினதுல பிரச்சனை இல்லாம இருக்கணும் நாளைக்குங்கிறதுக்கு அரசியல் பண்றாராங்கிறது போக போக தான் தெரியும். தினகரன் விரும்புறாரு பாஜக ரூட்ல உள்ள வந்துடணும்னு. அவர் உள்ள வந்துட்டாருன்னா ஏதோ ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலையை நுழைச்ச மாதிரி பழைய இதுலேயே வந்து நம்ம சைக்காலஜிக்கலா மன வலிமை இழந்து தோத்து போனா இவங்க ஒன்று சேர்ந்து நம்மளை கவுத்துருவாங்களோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ பிடிச்சதை விடக்கூடாது கட்சிங்கிற எண்ண ஓட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ இந்த கட்சியை கைப்பற்றதை விட்டுறக்கூடாதுங்கிற இன்ட்ரெஸ்டும், ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு தினகரன் தேவைங்கிற அந்த இன்ட்ரெஸ்டும் வந்து எடப்பாடி மனசுல ஓடும். ஏன் தினகரனை சேர்த்தாலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, எதுக்கு அவரை சேர்த்து உள்ள போட்டு தோத்துக்கிட்டு நாளைக்கு கட்சியை நம்மகிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம பிடுங்கணும், அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து அவங்க எடுத்துடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். ஓகே ஓகே இப்போ அஸ்யூமிங் இப்போ இந்த நீங்களே சொல்லிருக்கீங்க இந்த எடப்பாடி வந்து அவர் சொல்றது இந்த பாஜக மீண்டும் டிச் பண்ண மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. திருமலை நாயக்கனார் ஒரு ஜமீனை ஒரு தரப்பு கொடுத்தாங்க, உங்க ஜமீன்ல நாங்க இருந்தோம், எங்க ஜமீன்ல நீங்க இருந்தீங்க, உங்க ஜமீன்ல நாங்க இருக்கோம்னு அந்த சகோதரர் சொன்ன கதை தான் இப்போ. அதான் இப்போ வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க எடப்பாடியார் வந்து மீண்டும் பிஜேபி டிச் பண்ண மாட்டாரு இந்த அலைன்ஸ் சொல்லியிருக்கீங்க. அப்ப பாஜக அணியில் எடப்பாடி தொடரும் பட்சத்தில் அதுல அவர் ஓபிஎஸ்ஸையும் தினகரன் சேர்த்துக்கலன்னா ஓபிஎஸ் தினகரனால என்டிஏக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முக்குளத்தூர் ஓட்டை வந்து விஜய்க்கோ இல்லை வேற ஏதோ ஃபோர்ஸ்க்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ஃபார் பட்ஜெட்டா போக வேண்டாம். ஆனா நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்றேன், அது வந்து ஓட்டா மாறிட்டு நான் சொல்ல வரல. நாம் தமிழர் கட்சி திருப்போணத்துல ஒரு கண்டன கூட்டம் போட்டார் நாம் தமிழர் சீமா. அந்த கூட்டத்துல பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசும்போது நல்ல கைத்தட்டு இருந்து, வேலுநாச்சியாரை பற்றி பேசும்போது கைத்தட்டு இருந்து, மருதுபாண்டியர் சகோதரர்கள் சுத்த தமிழ் வீரர்களான அவங்கள பற்றி பேசும்போது மிகப்பெரிய கைத்தட்டு திருப்பணத்துல இருந்தது. அந்த கூட்டம் ஸ்டாலின் எடப்பாடியை விட்டுட்டாரு கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாட்டு. உங்க பிள்ளை பிரபார மகன் சீமான் இருந்தான்னா அந்த கொலையாளிகளை அத்தனை பேரையும் தண்டிச்சிருப்பாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு கொலையாளிகளை உங்க பிள்ளை சீமான் சிஎம்ஆர் இருந்தா தண்டிச்சிருப்பேன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த கூட்டமே ஆர்ப்பரிச்சு கைத்தட்டிச்சு. அப்போ முக்குளத்தோர் மத்தியில உள்ள எடப்பாடி எதிர்ப்பு உணர்வு தான் நாம் தமிழர் கூட்டத்துல பிரதிபலிச்சதை கண்கூடா தெரியலாம். இது நான் இட்டு கட்டி பொய்யா கதைகளை சொல்லக்கூடியவும் இல்லை. அந்த 30 நிமிஷ வீடியோவை பார்த்தா எல்லாத்துக்குமே அது புரியும். சிலவங்க பார்த்துட்டு மறைக்கலாம், அது நான் மறுக்க வரல. முக்குளத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டிகளையும் அரவணைச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. சென்னையில் எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு கம்யூனிட்டியை விட 3ல் 1 தான் முக்குளத்தோர் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ முக்குளத்தோர் சென்னைக்குள்ள அரசியல் இருக்காங்கன்னா அவங்க இங்க உள்ள வன்னியர் பறையர்களையும் பறையர் சகோதரர்களையும் அரவணைச்சு லோக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா அவங்க இருக்கிறாங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி எடப்பாடியால நாம வஞ்சிக்கப்பட்டுட்டோம், ஏமாற்றப்பட்டுட்டோம். டாப் ஆஃப் தி ஆல் கேடை மாட்டும் வாழாமல் நின்ன ஓபிஎஸ் தள்ளிட்டு கிராப் பண்ணிட்டாருங்கிற உணர்வு அந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது. அது ஸ்டாலினுக்கும் போகலாம், சீமானுக்கும் போகலாம், விஜய் ஓபிஎஸ் போகலாம். அது போகலாம். இவங்க மூலியமா போக முடியுமா? இவங்க அந்த கேட்டலிஸ்ட் ரோல் பிளே பண்ண முடியுமான்றத கேள்வி. எப்படி வராங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது எல்லாம் பார்த்து தான் அதை சொல்ல முடியும். சரி, ஓகே சார். இப்போ பார்ப்போம் அடுத்த கட்டமாக அந்த ஓபிஎஸ் முக்குளத்தோர் அரசியல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சார்.